அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, பெருமான் திருவடி கமலம் வாழ்க வாழ்க வாழ்க. குருவே சரணம். எல்லாம் வல்ல நாதனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறேன். பரம்பொருளை தேடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வர்ணமகா சிவயோகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பயம். பயம் ஏன் வருகிறது? எதனால் பயம் வருகிறது? பயத்தின் தொடக்கம் எது? அதை பற்றி இந்த பதிவில் காணலாம். ஆன்மீக பதிவுகள் என்று சொல்லிவிட்டு இங்கே பயம் என்ற பதிவு வேண்டுமா என்றால் ஆம், இந்த பதிவு அவசியம்தான். ஆன்மீகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு பயம் என்பது அறவே கூடாது. பயத்தின் தொடக்கம் எது என்று பார்த்தால் அது நம் மனதில் இருந்தே தொடங்குகின்றது. அதிர்ச்சியான விஷயங்களை பார்ப்பதன் மூலமாக பயம் வருகின்றது. அதிர்ச்சியான செய்திகளை கேட்பதன் மூலமாக பயம் வருகின்றது. குழந்தையாக நாம் இருக்கும்போது எதற்கும் பயப்படுவதில்லை. எதையும் தொடக்கூடிய துணிச்சல், பாம்பையும் இழுத்து பிடிக்கக்கூடிய துணிச்சல் குழந்தையாக இருக்கும்போது சாத்தியமாகின்றது. அப்போது பயம் என்ற ஒன்று தெரிவதே இல்லை. இதன் காரணங்களை எல்லாம் பார்க்கலாம் இந்த பதிவிலே. முதலில் எப்போது பயப்படத் தொடங்கினோம் என்றால், தாயின் கருவறையில் இருக்கும் போதே, தாயின் பயத்தின் காரணமாகவே கருவறையில் இருந்தே நாமும் பயப்படத் தொடங்கினோம். இதுதான் பயத்தின் தொடக்கம். பொதுவாக வீட்டின் மூத்த பிள்ளையாக இருப்பவருக்கு பயம் என்ற ஒன்று அதிகமாகவே இருப்பதன் காரணம் அது முதல் பிரசவம், முதல் குழந்தை. நாம் நன்றாக இருப்போமா? நம் குழந்தை நன்றாக இருக்குமா? நாம் நன்றாக பிரசவித்து விடுவோமா என்று பல அச்சங்கள், பல விதத்தில் பயங்களும் வந்து சேர்கின்றது. அதே போல ஒரு தாய் பிரசவித்து இருக்கும் போதுதான் தன் வீட்டிலும் ஏதோ ஒரு மரணம் ஏற்படுகின்றது. அதுவும் 3வது மாதம், 5வது மாதம் அல்லது 7வது மாதம் போன்ற மாதங்களில் இது போன்ற செய்திகள் வருகின்றது. இதுவும் ஒரு விதமான பயத்தை கொடுக்கின்றது. ஒரு பெண் கருதரித்து இருக்கும் போதுதான் இது போன்ற செய்திகள் வருகின்றது என்றால், தன் கருவில் இருக்கின்ற குழந்தைக்கு இன்னும் ஆன்மா என்ற ஒன்று சேரவில்லை என்றுதான் அர்த்தம். ஆன்மா என்ற ஒன்று சேர்ந்தாலும் அந்த ஆன்மா வலுவற்று இருந்தால் வலுவான ஆன்மா தேவைப்படுகின்றது. அதற்கு தன் வீட்டிலேயே இருக்கக்கூடிய தன் சொந்தத்தையே இழந்து அந்த ஆன்மாவே கருவில் சென்று சேர்கின்றது. இதனை இல்லை என்று மறுக்கவும் முடியாது. தன் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அல்லது தாயோ தந்தையோ மரணித்தால் அதே சாயலில் பிறக்கின்ற குழந்தையும் பிறக்கின்றது. இதையும் நாம் மறுக்க முடியாது. இறந்தவர்கள் என்னென்ன குணாதிசயங்களோடு இருந்தாரோ அதே குணாதிசயங்கள் மீண்டும் பிறப்பெடுக்கின்றது. பிறந்தவுடனே தாயின் கருவறையில் இருந்து வெளியே வந்துவிட்டோம், இதுவரை நம்மை சூழ்ந்திருந்த இருட்டும் பிடிப்பும் இல்லாமல் போயிற்றே என்ற அச்சம், பயம். அது மட்டுமா, ஏதோ ஒரு காற்று என் மூக்கின் வழியே உள்ளே போகின்றதே, அது என்னது என்ற அழுகை. காற்று என்ற சுவாசம் உள்ளே சென்றவுடன் என் நுரையீரல் இயங்குகிறதே என்று அதற்கு ஒரு பதட்டம், அழுகை. இவை அனைத்தும் இறைவனின் திருவிளையாடல் என்றும் கூறலாம். குழந்தைகளுக்கு சரியாக 1.25 வயது வரை கண்களின் பார்வையானது சற்று மங்கலாகத்தான் தெரியும். அதாவது பிறந்த 3ஆம் மாதத்தில் இருந்து தாயை பார்ப்பதும், தாயை பார்ப்பது என்பதும் கூட மங்கலாகத்தான் இருக்கும். 6ஆம் மாதத்தில் இருந்து சரியாக தாயின் முகம் தெரியும். 7ஆம் மாதத்தில் இருந்து மற்றவர்களின் முகமும் தெரிய ஆரம்பிக்கும். அப்போதில் இருந்துதான் தந்தையின் முகம் மங்களாக தெரிய ஆரம்பித்து 9 மாதத்திற்கு மேலாக சரியாக தெரிய ஆரம்பிக்கும்.
எல்லாமே சரியாக தெரியுமா என்றால் தெரியாது. அதனால் 1.25 வயது வரை அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. எரிகின்ற விளக்கில் அல்லது நெருப்பில் கையை வைக்க தோணும். குழந்தைகளை பொறுத்தவரையில் அது நெருப்பு என்பது தெரியாது. ஓடுகின்ற பாம்பையும் பிடிக்கிறார்கள் என்றால் அந்த பாம்பு என்பதும் தெரியாது. அந்த நெருப்பு என்பது கூட பிரகாசமாக தெரியாது. ஏதோ ஒன்று இருக்கின்றது, அதை பிடித்து பார்க்க வேண்டும் என்றுதான் தோன்றும். காரணம், பார்வை முழுமை அடையாதது. இது நவீன விஞ்ஞானத்தின் மூலம் கண்டுபிடித்து எழுதப்பட்டது. அதனால்தான் குழந்தைகள் எதை பார்த்தாலும் தொட வேண்டும், பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. ஒரு முறை பிடித்து விட்டால், தொட்டு விட்டால் அது சூடாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அடுத்த முறை தொடுவதற்கு பயம் என்ற அச்சம் தோன்றுகின்றது. சரியாக 1.25 வயது ஆன பின்பு நாமே வியக்கும் அளவுக்கு அறிவுபூர்வமாக குழந்தைகள் நடந்து கொள்வார்கள். முன்பு இருப்பதற்கும் பின்பு இருப்பதற்கும் வித்தியாசம் நிறையவே காணப்படும். பார்வையே அதன் காரணம். ஒரு சில குழந்தைகளுக்கு பார்வை என்பதும் மற்ற அனுபவங்கள் என்பதும் அதீதமாக காணப்படும். அந்த 1.25 வயதுக்குள்ளாக எதை பார்த்தாலும் இழுத்து பிடிக்க வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும் என்றுதான் தோன்றும். பயம் என்பதும் இந்த வயதில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது. பார்ப்பவை அனைத்திலும் பயம். யாரேனும் வந்தால் பயம், அவர்கள் அழைத்தால் பயம், நின்றால் பயம், நடந்தால் பயம், அமர்ந்தால் பயம், தாய் தந்தையர் உடன் இருந்தாலும் பயம் என்று பயம் அப்போதிலிருந்தே ஆரம்பிக்கின்றது. தாயினால் ஏற்பட்ட பயம் கருவில் இருந்தே தொடங்குகின்றது. பிள்ளை சாப்பிடவில்லை என்றால் பூச்சிக்காரன் பிடித்து கொண்டு போய்விடுவான். அங்கே போவாதே, பூச்சிக்காரன் பிடித்து கொண்டு போய்விடுவான். இங்கே போவாதே, பூச்சிக்காரன் பிடித்து கொண்டு போய்விடுவான் என்று நாம் தான் அனைத்திற்கும் தொடக்கமாக விளங்கினோம். ஒரு பதட்டம், ஒரு பயம் வந்தவுடனே நமது மூளையின் நடுவே உள்ள ஒரு சிறிய உறுப்பு, அதன் பெயர் அமைத்தலா, அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதன் காரணமாக நரம்பு மண்டலம் வேலை செய்ய தொடங்குகின்றது. அப்போதுதான் அட்ரினல் சுரபியை வந்தடைந்து அதுவும் வேலை செய்ய ஆரம்பித்து திரவம் சுரக்கின்றது. அதனால் ஏற்படும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலம் அந்த நேரம் நம் உடம்பில் ஏற்பட்ட வலி முதல் கொண்டு அடிபட்ட வலியும் தெரியாதவாறு இருக்கும். பயம் கலைந்து நாம் அந்த பயத்தில் இருந்து விடுபடும் போதுதான் பட்ட அடியும் காயமும் வலிக்க ஆரம்பிக்கின்றது. அடிக்கடி இப்படி பயம் வருவதால் இந்த அட்ரினல் சுரபி சுரப்பதனால் நமது சிறுநீரகம் பாதிக்கப்படுகின்றது. அதனால் பயம் என்பது அறவே கூடாது. இறையின் மேல் அன்பு கொண்டால் பயம் அற்றுப்போகும். நாம் குழந்தை பருவத்தில் இருந்து எத்தனையோ விஷயங்களுக்காக பயந்து இருக்கின்றோம். அதில் சைக்கிள் ஓட்ட பயம், நீச்சல் அடிப்பது என்றால் பயம், பள்ளிக்கூடத்துக்கு செல்ல பயம், அங்கே வரும் ஆசிரியரை கண்டால் பயம். இப்படியெல்லாம் நாம் பயப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போதெல்லாம் வாத்தியார்களுக்குத்தான் ஏனோ பயம் வருகிறது. எது செய்தாலும் பயமாகவே இருக்கின்றது. முன்பு சொன்னது போல நாம் திடமாக இருந்தால், மன தெளிவோடு இருந்தால் பயம் இருக்காது. இப்போதெல்லாம் உங்களின் பயமானது மற்றவருக்கு வருமானமாகின்றது. எப்படி? உடலில் ஏதும் இல்லை என்றாலும் பயந்து பயந்து அந்த பயத்தின் காரணமாக நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடத்தில் ஒப்பிக்கும் பாடம் அனைத்தும் அவர் நன்றாக கேட்டுவிட்டு, சரி உங்களுக்கு தலைவலிதானே, ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், அதன்படி மருத்துவம் செய்வோம், எல்லாம் சரியாகிவிடும் என்பார். ஒரு சிடி ஸ்கேன், ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து கொண்டு வாருங்கள், பின்பு என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் என்பார்கள். நீங்களும் எடுத்து கொண்டு வந்த பின்பு எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றது, ஏன் தலை வலிக்கிறது என்று தெரியவில்லையே, சரி இந்த மாத்திரையை 4 நாட்கள் போடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்பார் மருத்துவர். எல்லாம் எடுத்து கொண்டு போன பின்பு உங்களுக்கு 50,000 செலவானது தான் மிச்சமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பட்ட பயத்திற்கு இந்த 50,000 தான் மன வலியை போக்கியது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு ஏதும் இல்லை என்ற வார்த்தை. அந்த வார்த்தையில் உங்கள் மனம் மாறியதனால் உடலும் சரியானது, தலைவலியும் சரியானது, தலைபாரமும் போனது.
அந்த பயம் இல்லாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு 50,000 செலவாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது காசில்லாத பணம் இல்லாத ஒருவருக்கு மேலும் துன்பத்தை தான் ஏற்படுத்தும். பணம் அதிகமாக இருப்பவருக்கு பணம் போனால் போகுது, உடல் நலமாக இருந்தால் போதும் என்பார். எதிர்மறையான எண்ணங்களின் காரணமாகத்தான் நம் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது. மனம்தான் அனைத்திற்கும் காரணமாகின்றது. மனத்தெளிவு என்பது அவசியமாகின்றது. ஏதேனும் ஒரு அதிர்ச்சியான செய்திகளை கேட்டவுடன் நெஞ்சை பிடித்து கொண்டு விழுவதற்கான காரணம் நமது உடலில் பிராணசக்தி குறைவாக இருப்பதுதான். பிராணசக்தி குறையும் போது மனமானது பயத்துக்கு உள்ளாகின்றது. சைக்கிள் ஓட்ட பயமாக இருக்கிறது என்றால் மேலும் பயத்தின் காரணமாக சைக்கிள் ஓட்டாமல் இருப்பதில்லை. நீச்சல் அடிக்க பயமாக இருக்கிறது என்று நாம் நீச்சல் அடிக்காமல் இருப்பதும் இல்லை. எதை செய்ய வேண்டுமானாலும் அனுபவம் என்பது வந்துவிட்டால் பயம் என்பது பறந்துவிடும். அனுபவம் அதிகமாக ஆகத்தான் பயம் என்பது இல்லாமல் இருக்கும். அனுபவமே அனைத்திற்கும் சிறந்த மருந்து. அதுபோலத்தான் இறையும் இறை ஆற்றலையும் அனுபவித்து உணர வேண்டிய காரியம். இறையை உணர நாம் அதிகமான பயிற்சிகளை மேற்கொண்டு உடலை நலமாகவும் பலமாகவும் வைத்திருக்க வேண்டும். அப்படி பலமாக வைத்திருப்பதற்கு 10 விதமான வாயுக்களும் நலமாக இயங்க வேண்டும். இவை அனைத்தும் சரியாக இருந்தால் பயம் என்பது இருக்காது. மனதை ஒருமுகப்படுத்தி யோகத்தை பயின்று பயன்பெறுவோம். நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே யோசிப்பதும் சிந்திப்பதும் நடைமுறைப்படுத்துவதுமாக இருக்க வேண்டும். என் நேரமும் இதுபோலவே இருந்தால் இந்த பயம் என்பது அறவே பறந்துவிடும். சரி, இந்த பயம் என்பது இல்லாமல் இருப்பதற்கு மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய கபாலபதி, பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய நாடி சுத்தி, குண்டலி யோகம், வாசி யோகம், முத்திரைகளில் பிராண முத்திரை, அபான முத்திரை, உதான முத்திரை, உத்தரபோதி முத்திரை, சாம்பவி முத்திரை இவைகளையெல்லாம் முறையே பயின்று உடல் ஆரோக்கியத்தையும் மனத்தெளிவையும் ஆத்ம பலத்தையும் பெற்று நலமுடன் மகிழ்வுடன் வாழலாம். இந்த பதிவு அனைவருக்கும் ஒரு தெளிவை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன். காரணமே இல்லாமல் பயப்படும் உங்கள் அன்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து அவர்களையும் தெளிவடையச் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி. தத்துவமசி. இது வர்ணமகா சிவயோகம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி.